இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, குருவாகிய தந்தையிடமிருந்து எந்த கலை கற்றுக்கொள்ளப்படுகிறது? குருவாகிய தந்தையிடமிருந்து எந்த கலை கற்றுக்கொள்ளப்படுகிறது? இரண்டாவது கேள்வி, சத்யுகத்தில் இருப்பவர்கள் யார்? கலியுகத்தில் இருப்பவர்கள் யார்? சத்யுகத்தில் இருப்பவர்கள் யார்? கலியுகத்தில் இருப்பவர்கள் யார்? மூன்றாவது கேள்வி, உயர்ந்த பதவி எதனால் அடைகிறீர்கள்? உயர்ந்த பதவி எதனால் அடைகிறீர்கள்? நாலாவது, மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய பலன் எப்படி கிடைக்கிறது? மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய பலன் அல்லது பிராப்தி எப்படி கிடைக்கிறது? அஞ்சாவது, யார் பிராமணர்கள்? யார் பிராமணர்கள்? ஆறாவது, சாட்சியாகி தந்தை எதை பார்க்கிறார்? சாட்சியாகி தந்தை எதை பார்க்கிறார்? ஏழாவது, உள்ளுக்குள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? உள்ளுக்குள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? எட்டாவது, செல்வந்தர்களுக்கெல்லாம் செல்வந்தர் என்று தந்தைக்கு ஏன் சொல்லப்படுகிறது? செல்வந்தர்களுக்கெல்லாம் செல்வந்தர் என்று தந்தைக்கு ஏன் சொல்லப்படுகிறது? Fill up the blanks. முதலாவது, எங்கே டேஷ் இல்லையோ அங்கே டேஷ் அவசியம் இருக்கும். எங்கே டேஷ் இல்லையோ அங்கே டேஷ் அவசியம் இருக்கும். இரண்டாவது, டேஷ் செய்வது இந்த வழக்கம் பாரதத்தில்தான் இருக்கிறது. டேஷ் செய்வது இந்த வழக்கம் பாரதத்தில்தான் இருக்கிறது. மூன்றாவது, இந்த 84வது பிறவியில் டேஷாக ஆக வேண்டும். இந்த 84வது பிறவியில் டேஷாக ஆக வேண்டும். நாலாவது, ஞானம் மற்றும் யோகம் இல்லாத காரணத்தினால் ஞானம் மற்றும் யோகம் இல்லாத காரணத்தினால் மாயை ஒரேயடியாக டேஷ் அனைத்தையும் டேஷ் இல்லாமல் செய்துவிடுகிறது. டேஷ் அனைத்தையும் டேஷ் இல்லாமல் செய்துவிடுகிறது. அஞ்சாவது, ஆத்ம அபிமானியாக இருக்கும் குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் டேஷ் மற்றும் டேஷ் இருக்கிறது. உள்ளுக்குள் டேஷ் மற்றும் டேஷ் இருக்கிறது.
ஆறாவது, பிரச்சனைகளில் டேஷிற்கு பதிலாக டேஷ் ஆகிவிடுங்கள். அப்போது டேஷ் ஆகிவிடுவீர்கள். பிரச்சனைகளில் டேஷுக்கு பதிலாக டேஷ் ஆகிவிடுங்கள். அப்போது டேஷ் ஆகி விடுவீர்கள். கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, குருவாகிய தந்தையிடமிருந்து எந்த கலை கற்றுக்கொள்ளப்படுகிறது? மனிதர்களை தேவதையாக ஆக்கக்கூடிய கலை குரு அல்லது ஆசிரியராகிய தந்தையிடம், உஸ்தாதிடமிருந்து கற்றுக்கொள்ளப்படுகிறது. ரெண்டாவது, இது ரொம்ப ஈஸியானது. சத்தியுகத்தில் இருப்பவர்கள் யார்? கலியுகத்தில் இருப்பவர்கள் யார்? அவங்களும் மனிதர்கள் தான், இவங்களும் மனிதர்கள் தான். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்கள். கலியுகத்தில் இருப்பவர்கள் அசுர குணங்கள் இல்லை அவகுணங்கள் தான் சொல்றோம். அவகுணங்கள் நிறைந்த மனிதர்கள். மூன்றாவது, உயர்ந்த பதவி எதனால் அடைகிறீர்கள்? இந்த நேரத்தில் உடல், மனம், பணம் என அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதினால் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாக கூடிய பலன் எப்படி கிடைக்கிறது? மனிதனிலிருந்து தேவதையாக கூடிய பலன், பிராப்தி எப்படி கிடைக்கிறது? குணங்கள். இன்னைக்கு என்ன சொன்னார் பாபா? பாரதத்திற்கு மட்டுமல்லாமல் முழு உலகத்திற்கும் நன்மை செய்வதினால் மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய பலன் கிடைக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் பிராமணர்கள்? நான் தான் சொல்லாதீங்க. யார் பிராமணர்கள்? ஸ்ரீமத் படி நடப்பவர்கள் தான் பிராமணர்கள். ஆறாவது, சாட்சியாகி தந்தை எதை பார்க்கிறார்? யார் ஸ்ரீமத் படி நடந்து மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கக்கூடிய சேவை செய்கிறார்கள், வாழ்க்கை எந்த அளவு மாறி இருக்கிறது என்பதை தந்தை சாட்சியாகி பார்க்கிறார். உள்ளுக்குள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? எந்த காரியம் செய்தாலும், எந்த நடிப்பை நடித்தாலும் கடலை போல, சும்மா ஒரு வார்த்தை, கடல் போல இருக்கணும். அவ்வளோதான். எப்படி இருக்கணும் மனநிலை? டக்குன்னு என்ன வரணும்? கடல் போல இருக்கணும். உடனே வரணும் பதில், கடல் போல, இல்லையா? அதனால் அந்த கடல் போல எப்படி இருக்கணும்? மேல் பரப்பில் குழப்பங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் எதுவும் புதிதல்ல என்று இருக்க வேண்டும். செல்வந்தர்களுக்கெல்லாம் செல்வந்தர் என்று தந்தைக்கு ஏன் சொல்லப்படுகிறது? ஏனென்றால் செல்வந்தர்கள் கூட எங்களுக்கு ஈஸ்வரன் தான் இந்த செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் ஈஸ்வரனின் பெயரால் மற்றவர்களுக்கு தானம் செய்கிறாங்க. அதுக்கு அடுத்த பிறவில அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைச்சிடும். fill up the blanks. எங்கே டேஷ் இல்லையோ அங்கே டேஷ் அவசியம் இருக்கும். குணங்கள் இல்லையோ அங்கே அவகுணங்கள் அவசியம் இருக்கும். டேஷ் செய்வது இந்த வழக்கம் பாரதத்தில் தான் இருக்கிறது. ஈஸ்வரன் பெயரால் தானம் செய்வது, ஈஸ்வரன் பெயரால் தானம் செய்வது இந்த வழக்கம் இங்கே பாரதத்தில் தான் இருக்கிறது. மூன்றாவது,
இந்த 84வது பிறவியில் டேஷ் ஆக வேண்டும். முழுமையாக பிச்சைக்காரர். ஏன்னா இங்க பிச்சைக்காரங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நீங்க அதுக்காக பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. ஆனா எப்படி இருக்கணும்? பற்றற்றவர்களாக, முழுமையாக என்னுடையதுன்ற பற்று. அதுல அவங்களுக்கு என்னுடையதுன்னு எதுவும் இருக்காது. நமக்கு என்ன இருக்கக்கூடாது? என்னுடையதுன்ற பற்று இருக்கக்கூடாது. எதுவும் இல்லைன்னாலும் ரொம்ப நல்லது. எதுவும் இல்லை, என்னப்பா இவ்வளோ நல்லா தூங்குறாங்க, என்ன பிரதர், எந்த டென்ஷன் இல்லாமல் எப்போ பாருங்க நல்லா 8 மணி ஆயிடுத்துனால நல்லா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? தூங்குறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன வந்து சவுண்டு என்ன, கொசு கடிக்குதா, குளிரா, நாய் வருதா, எதுவுமே இல்லை. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதுதான் அதுதான் சொல்லிட்டு இருக்கிற. கையில் ஒன்றும் இல்லை, பையில் ஒன்றும் இல்லை. அதனால அதனால என்ன ஆகுது? ஃப்ரீயாக இருக்க மைண்டு. அது போல தான் பாபா. அதுக்கெல்லாம் நிறைய முயற்சி செய்யணும், டைம் எடுத்துக்குது. இருந்தாலும் எக்ஸாம்பிள் கொடுத்து நான் சொல்கிறது நான் சொல்லிடு, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பாபா. 4வது, ஞானம் மற்றும் யோகம் இல்லாத காரணத்தினால் மாயை ஒரேடியாக டேஷ் அனைத்தையும் டேஷ் இல்லாமல் செய்து விடுகிறது. கலைகள் அனைத்தையும் ஆரோக்கியத்தையும் இல்லாமல் செய்து விடுகிறது. அதான் கலைகளையும் குறைச்சிடுறது, ஆரோக்கியத்தையும் கெடுத்துடுறது. 5வது, ஆத்ம அபிமானியாக இருக்கும் குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் டேஷ் மற்றும் டேஷ் இருக்கிறது மற்றும் குஷி இருக்கிறது. அத்தீந்திரிய சுகம் மற்றும் குஷி. பிரச்சனைகளில் டேஷுக்கு பதிலாக டேஷ் ஆகி விடுங்கள். அப்போது டேஷ் ஆகி விடுவீர்கள். வெற்றியால். பயப்படுவதற்கு பதிலாக சாட்சியாகி விடுங்கள். அப்பொழுது வெற்றியாளர் ஆகி விடுவீர்கள். ஓம் சாந்தி.